ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நவம்பர் மாசத்துக்கான டெய்லி இஓ ப்ரோக்ராம் திருமலையில இன்னைக்கு வந்து நடந்தது. அது மட்டும் இல்லாம டிடிடியோட சைட்ல இருந்து ஒரு பிரஸ் அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நவம்பர் மாசம் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல வருடாந்திர பிரம்மோற்சவம் நடக்குது. ஆல்ரெடி 2-3 வீடியோல நான் உங்களுக்கு அப்டேஷன் வந்து கொடுத்திருந்தேன். பட் இன்னைக்கு டிடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். நம்ம சேனல்ல திருப்பதி திருமலை டெய்லி அப்டேட்ஸ் மட்டும் இல்லாம திருப்பதி தேவஸ்தானம் வெளியிடக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு இந்த அப்டேட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி கோவில்ல வந்து வருடாந்திர கார்த்திகை பிரம்மோற்சவத்தை நவம்பர் 20ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் சிறப்பாக நடத்துறதுக்கான விரிவான மற்றும் ஏற்பாடுகளை டிடிடி செஞ்சு வரதா டிடிடியோட இஓ ஏவி தர்மா ரெட்டி இன்னைக்கு வந்து தெரிவிச்சிருக்காரு. அன்னமயா பவன்ல மாதாந்திர டயலியோ இஓ நிகழ்ச்சியில பேசின அவர் வந்து நவம்பர் 24ஆம் தேதி கஜவாகனமும், நவம்பர் 25ஆம் தேதி கருட சேவையும், 27ஆம் தேதி ரதோற்சவமும், 28ஆம் தேதி பஞ்சமி தீர்த்தம் மற்றும் 29ஆம் தேதி புஷ்பயாகம் ஆகிய விழாக்கள் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோவிட் தொற்றுக்கு அப்புறமா 3 வருஷத்துக்கு அப்புறமா இந்த பஞ்சமி தீர்த்தம் பொதுவெளியில நடத்தப்படுறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறதாகவும், பெரும்பாலான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி எதிர்பார்க்கிறதாவும், அதுக்கான விரிவான ஏற்பாடுகளை செய்து வரதாவும் சொல்லியிருக்காரு. நவம்பர் 28ஆம் தேதி இந்த பஞ்சமி தீர்த்தம் வந்து நடக்குது. 1 மணி நேரம் நடந்த டயலியோ இஓ திட்டத்தில் மற்ற சிறப்பம்சங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சோதனை முறையில நவம்பர் 1 முதல் பூதேவி வளாகம், சீனிவாச வளாகம் மற்றும் கோவிந்தராஜ சுவாமி சவுல்ட்ரிஸ் ஆகிய இடங்கள்ல ஆஃப்லைன் எஸ்எஸ்டி டோக்கன்களை டிடிடி மீண்டும் அறிமுகப்படுத்தியுள்ளது. சனி, ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகள்ல 25,000 டோக்கன்களும் மற்ற வார நாட்கள்ல 15,000 டோக்கன்களையும் வழங்கி வருகிறது. டோக்கன் உள்ள பக்தர்கள் அன்றைய தினம் ஸ்ரீவாரி தரிசனம் செய்யலாம் என்றும், டோக்கன் இல்லாத பக்தர்கள் வைகுண்ட வரிசை வளாகம் 2 வழியாக நேரடியாக தரிசனம் செய்யலாம் என்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குதா அவர் சொல்லியிருக்காரு. டோக்கன் கவுண்டர்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கவுண்டர்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. டோக்கன்களுடன் வரும் பக்தர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் வரிசையில் வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டோக்கன் வழங்கும் முறையில் உள்ள குளறுபடிகளை சரி செய்து படிப்படியாக டோக்கன்களோட எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். ஸ்ரீவாரி தரிசனத்திற்கு பக்தர்கள் மாதம் ஒரு முறை மட்டுமே விருப்ப தேர்வுகள் வந்து அதாவது டோக்கன் வாங்குற மெத்தட் வந்து அலோவ் பண்ணப்படும் அப்படின்றதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டோக்கன் சிஸ்டத்துல நீங்க வர்றவங்க மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் நீங்க உங்களோட ஆதார் கார்டு கொடுத்து புக் பண்ண முடியும். ஸோ அதை தான் அதுல வந்து சொல்லியிருக்காரு. அது இல்லாம இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து விஐபி பிரேக் தரிசன நேரம் வந்து மாற்றப்பட்டிருக்கிறத பத்தி சொல்லியிருக்காரு. இரவு முழுவதும் வரிசையில காத்திருக்கும் பக்தர்கள் ஸ்ரீவாரி தரிசனத்தை முன்கூடியே வழங்கும் நோக்கத்தோடு தான் இந்த விஐபி பிரேக் தரிசன நேரத்தை டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து காலையில 8 மணி வரை பாத்தீங்கன்னா மாத்தி வச்சிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இதை சோதனை அடிப்படையில செக் பண்ணிட்டு இந்த டைம் அவங்களுக்கு ஓகே அப்படின்னா அதவே வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முயற்சியின் மூலம் விஐபி டிக்கெட் வைத்திருப்பவர்களை விட வரிசையில் இருப்பவர்கள் தரிசனம் செய்ய முடியும் அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா வந்து பார்க்கப்படுது. அடுத்ததான் வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூம்ஸ் எட் மாதவம் ஃபார் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸ். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்ணக்கூடிய டோனர்ஸ்க்கான ரூம்ஸ் அலாட்மெண்ட் வந்து திருப்பதிக்கு பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. திருப்பதியில இருக்கக்கூடிய மாதவம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு. இது மூலமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமலையில ரூம்ஸ் அதிகம் வேணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கார்த்திகை மாதத்தின் சிறப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நவம்பர் 4ஆம் தேதியில இருந்து வசந்த மண்டபங்கள்ல 4 நாள் விஷ்ணு பூஜைகள் SVBC சேனல்ல நேரடியா வந்து ஒளிபரப்பாகும். நவம்பர் 7ஆம் தேதி கர்னூல் மாவட்டம் யாகண்டியிலும், நவம்பர் 14ஆம் தேதி விசாகப்பட்டினத்திலும், நவம்பர் 18ஆம் தேதி வந்து திருப்பதியிலும் கார்த்திகை தீபோற்சவம் வந்து கொண்டாடப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வந்து அந்த கார்த்திகை தீபம் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஹோம மகோத்சவம். இது வந்து ஸ்ரீ கபிலேஸ்வர கோயில்ல அக்டோபர் 26ஆம் தேதியிலிருந்து
நவம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் சிறப்பு ஹோம மகாட்சவம், நவம்பர் 5ஆம் தேதி கைசிக துவாதசி ஆஸ்தானம் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டிடிடி ஸ்ரீவாரி கோவிலின் ஆண்டுதோறும் கைசிக துவாதசி ஆஸ்தானத்தை நவம்பர் 5ஆம் தேதி நடத்துறதாகவும், அதன் போது மலையப்ப சுவாமிகள் வந்து 4 மாட வீதிகள ஊர்வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நவம்பர் 8ஆம் தேதி சந்திர கிரகணம். நவம்பர் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில 8:40 முதல் இரவு 7:20 மணி வரைக்கும் சந்திர கிரகணம் காரணமா ஸ்ரீவாரி கோவில் வந்து மூடப்படுகிறது. எனவே அனைத்து தரிசன டிக்கெட்டுகளும் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்றத ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு இலவச தரிசனம் மட்டும் டோக்கன் இல்லாம நைட்டு 7:30 மணிக்கு மேல அளவு வந்து பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததான் என்ன அப்டேட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீனிவாச கல்யாண விழாக்கள் நவம்பர் 9ஆம் தேதி ஓங்கோல்ல இருக்கக்கூடிய KWIS இன்ஜினியரிங் கல்லூரிக்கு எதிரே இருக்க மைதானத்துல சீனிவாச கல்யாண விழாவை டிடிடி வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. உலகெங்கிலும் உள்ள இந்து தர்ம பிரச்சாரத்தை எடுத்துக்கொள்வதை நோக்கமாக கொண்டு அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பாவிலையும் இந்த சீனிவாச கல்யாண விழா வந்து டிடிடி நடத்துறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் சீனிவாச கல்யாணம் விழா சிறப்பாக நடந்து முடிஞ்சது. புனித நிகழ்வு இப்போது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பிராங்க்ஃபர்ட்ல நவம்பர் 5ஆம் தேதியும், பிரான்ஸ்ல பாரிஸ்ல நவம்பர் 6ஆம் தேதியும், இங்கிலாந்து லண்டன்ல நவம்பர் 12ஆம் தேதியும், இறுதியா 13ஆம் தேதி ஸ்காட்லாண்ட்ல எடின்பர்க் நகர்லயும் நடக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருமலையில என்னென்ன மாதிரி பூஜைகள் வந்து பெருமாளுக்கு நடக்குமோ அது எல்லாமே இங்க வந்து பண்ணுவாங்க. அதுதான் இந்த சீனிவாச கல்யாணம் அப்படின்னு சொல்றது. ஸோ அடுத்தது மின்சார தர்ம ரதங்கள். மாண்புமிகு ஆந்திர முதல்வர் ஸ்ரீ OS ஜெகன்மோகன் ரெட்டி அவரோட வழிகாட்டுதலின்படி திருமலையில மாசு இல்லாததாக மாற்ற டிடிடி வந்து உறுதி எடுத்திருக்கதாகவும், இந்த பிரச்சாரத்தோட ஒரு பகுதியா பக்தர்கள் பயன்பெறும் வகையில திருமலையில இலவச தர்ம ரதங்களுக்கு பதிலா மின்சார பேருந்துகளை இயக்குறதுக்கு டிடிடி முடிவு செஞ்சிருக்காங்க. அதன் முதல் கட்டமா 10 பேருந்துகள் நன்கொடையா பெறப்பட்டு இப்போ வந்து நடைமுறை வந்து கொண்டு வந்திருக்காங்க. திருமலை மலர் தோட்டத்தில் கடந்த கால பெருமை. மலை கோயிலை சுற்றிலும் பசுமையான இயற்கை ரசித்த மற்றும் மலர் தோட்டங்களுடன் திருமலையில இனிமையான சூழலை மேம்படுத்த டிடிடி வந்து விரும்புறதாகவும், அதன்படி நன்கொடையாளர்கிட்ட இருந்து ஆதரவு பெறப்பட்டு வண்ணமயமான மலர் தோட்டங்கள் மற்றும் பசுமையான அவென்யூஸ் தோட்டங்களை உருவாக்கி இருக்கு. ஏற்கனவே கீதாபசேசம் பூங்கா GNC வாயில்கள் இருந்து இடதுபுறம் பேருந்து நிலையம் வரைக்கும் சங்குமெட்டாவில் உள்ள நாமலா பூங்கா VQC இருக்கக்கூடிய தோட்டங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கதா அவர் வந்து சொல்லியிருக்காரு. மேலும் நாராயணகிரியில இருக்கக்கூடிய சிறப்பு விடுதிக்கு அருகிலையும் அடுத்த 2 மாதங்கள்ல மற்றொரு தோட்டம் வந்து உருவாக்கப்படும், கார்டன் வந்து உருவாக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் திருமலையோட தரிசன அப்டேட். ஸோ எவ்வளவு பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க, எவ்வளவு ஹுண்டி கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த திருச்சானூர்ல பத்மாவதி தாயார் கோவில நடக்கக்கூடிய வருடாந்திர பிரம்மோற்சவத்துல என்னன்னைக்கு என்னென்ன நடக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 24ஆம் தேதி கஜ வாகனமும், 25ஆம் தேதி கருட வாகனம், 27ஆம் தேதி ரதோற்சவம், 28ஆம் தேதி பஞ்சமி தீர்த்தமும், 29ஆம் தேதி புஷ்பயாகமும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பஞ்சமி தீர்த்தம் நடக்கிற அன்னைக்கு அதிகமான பக்தர்கள் வருவாங்க அப்படின்றதையும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு டைலியோ ஈவோல முக்கியமா கொடுத்திருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அடுத்ததான் இன்னைக்கு டைலியோ ஈவோல கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுல சென்னையில இருந்து ஒருத்தவங்க வந்து முதியோர் உதவியாளர்களா வரக்கூடிய அவங்களோட ரத்த உறவினர்கள் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்கிறதாகவும், இதனால முதியோர்கள் கோவில்ல வந்து தள்ளிவிடப்படுறதாகவும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்கு பதிலடி செய்ய என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்ரீவாரி சேவகர்கள் மட்டுமே முதியவர்களை அழைத்து சென்று தரிசனம் செய்ய நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் இன்னொருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, விஐபி பிரேக் தர்ஷன் பத்தி கேட்டிருக்காரு. அதுக்கான ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதற்கு இஓ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடிதம் வந்து முதல் நாள் மத்தியானம் 2 மணி நேரத்துக்குள்ள கொடுக்க வேண்டும். அரை மணி நேரம் கழிச்சு உங்களோட மொபைலுக்கான SMS வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான தரிசன டிக்கெட் நீங்க வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில இருந்து ஒருத்தர் வந்து திருமலைக்கு நாங்க எலக்ட்ரிக் பைக்ல வந்து வந்தோம், சார்ஜ் பாயிண்ட்ஸ் வந்து இல்லாதனால திருமலை மற்றும் திருப்பதியில சார்ஜிங் பாயிண்ட் வந்து அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் வந்து சொல்லியிருக்காரு. தற்போது அலிப்பிரி மற்றும் திருமலையில டிடிடி சார்ஜிங் பாயிண்ட்டுகள் இருக்கு. பக்தர்கள் தேவைப்பட்டால் பயன்படுத்தி கொள்ளலாம். விரைவில் APSRTC
மற்றும் HCL உடன் இணைந்து சார்ஜிங் பாயிண்ட் வந்து அமைப்போம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அலிப்பிரி நடைபாதையில் சோதனையின் போது ஊழியர்கள் பக்தர்களை அவமதித்துள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. பாதுகாப்பு காரணங்களுக்காக ரித்யா அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரி மெட்டு வழியில சோதனை நடத்தப்படுது. பக்தர்களிடம் அவமானமாக நடந்து கொள்ளாமல் இருக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். விஜிலன்ஸ் ஊழியர்கள் உங்களை அவமானப்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, முதியவர்கள் மற்றும் சிறு குழந்தைகளுக்கான நேரடி தரிசனம் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் முதியவர்கள், ஊனமுற்றோர் மற்றும் சிறு குழந்தைகள் பெற்றோருக்கு 1 மணி நேர தரிசனம் வழங்குகிறோம். இந்த டிக்கெட்டுகளை ஆன்லைன்ல பதிவு செய்து திருமலைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு TTDEO வந்து அதுக்கு பதில் வந்து கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்தர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீவாரி சேவையில் லட்டு பிரசாதம் சேவை நீக்கப்பட்டது, மீண்டும் அதை வந்து இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ உங்களோட அனுபவங்கள் மற்றும் இந்த விஷயத்த நாங்கள் வந்து கருத்தில் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இன்னொரு பக்தர் வந்து சீனிவாச வசதி வளாகத்தில் சாலையை கடக்க பக்தர்கள் மிகவும் சிரமப்படுறாங்க, அங்கே ஒரு பிரிட்ஜ் வந்து அமைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து திருப்பதி மாநகராட்சி கூட சேர்ந்து நாங்கள் அதுக்கான டிஸ்கஷன் வந்து பண்ணி ஃபியூச்சரில் வந்து அது ரிலேட்டடாக ஏதாவது ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நடைபாதை பக்தர்களுக்கு எப்போ வந்து திவ்ய தரிசன டோக்கன் வந்து வழங்குவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்தர் கேட்டிருக்காரு. சர்வதர்ஷன SST டோக்கன்களை ஆன்லைன்ல வெளியிடலாமே அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு பதிலளித்த EO வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அலிப்பிரியில் எடுக்கக்கூடிய பூதேவி வளாகம், ஸ்ரீனிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல SST டோக்கன்ஸ் வந்து வழங்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ டோக்கன்ஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 300 ரூபாய் சிறப்பு அனுமதி தரிசன டோக்கன் வந்து ஆன்லைன்ல நாங்கள் இஷ்யூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத அவர் பதிலாக வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்தர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீவாரி சேவை ஆன்லைன்ல மட்டுமே முன்பதிவு செய்ய முடியுது, அது ஆஃப்லைன்லயே நீங்க கொடுக்கலாமே, அதாவது வாலண்டியர் சேவா சர்வீஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கு EO வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைன்ல மட்டும் பதிவு செய்யறது தான் ஒரு நல்ல ஆப்ஷன், நீங்க அது மூலமா யாருக்கும் எந்த பணமும் கொடுக்க தேவையில்லை, நீங்க ஆன்லைன்லயே வந்து அதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இன்னைக்கு டெய்லி யூஓல முக்கியமான கேள்விகளாக கேட்கப்பட்டதும் அதற்கான பதில்களும் இருக்கு. ஸோ ஒரு பக்தர் வந்து நடைபாதையோட திவ்ய தரிசனம் பத்தி கேட்டிருக்காங்க. மேபி அதோட அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு ரொம்ப பயனுள்ளதா கண்டிப்பா இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு. கண்டிப்பா இந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல்ல உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் அதை நான் தெளிவா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்கன்றதை நான் கிளியரா வந்து சொல்லிடுவேன். அப்பதான் அடுத்து போகக்கூடிய உங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.